படம் நல்லா இருக்கு ப்ரோ, படம் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக மலையாள படம் அந்த ஃபீல் இருக்காது. ஆக்சுவலாக நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக தமிழ் டப் பண்ண மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இந்த ஃபேமிலி டைன்ஸ் பார்க்குறது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், மற்றது எல்லாமே ஓகே தான். வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக, ரொம்ப ராவாக இருக்குது ஆக்சுவலாக. இந்த வடச்சென்னை பார்த்துருப்பீங்களா நீங்கள், அந்த மாதிரி ரொம்ப ராவாக இருக்குது. பிளட்டெல்லாம் ரொம்ப பயங்கரமாக தெரிக்கிற மாதிரி இருக்குது. அனிமல் படத்தில் கடைசி கிளைமேக்ஸ் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்குது எல்லாமே. ஆமாம், அந்த மாதிரி கத்தி எடுத்தோம் கத்தியால் தான் சாவன்ற ஒரு கான்செப்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஆனால் அது ரியாலிட்டி பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்க எல்லாமே பார்க்கலாம். ஃபேமிலிஸ் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. மற்ற எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்குது. ஸ்பெசிஃபிக்கெல்லாம் சொல்ல முடியாது, எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் வந்து நல்லாவே கேரி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக கண்டிப்பாக கம்பேக்காக இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்த படம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்ப கண்டிப்பாக கம்பேக்காக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அது ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, அந்த யாழ்ப்பாணத்தில் என்ன நடந்துச்சு நம்ம வந்து நியூஸில் தான் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக இது வந்து டேரெக்டாக வந்து லைவாக எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபேமிலி டான்ஸ் பிடிக்கும் ப்ரோ. பட் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உட்காரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நமக்கே ஒரு மாதிரி எப்படி திருவிழா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ரியலிஸ்டிக்காக பார்க்குற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அந்த மாதிரி முகம் சுளிக்கிற சீன் மாதிரில எதுவும் சொல்லுங்கள். இந்த மாதிரி சீக்வன்ஸ் தான். மற்றபடி ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப முகம் சுளிக்கிற சீன் மாதிரில இருக்குங்க. ரொம்ப இன்டென்ஸாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப டெப்த்தாக இருக்குது, ராவாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, ரெண்டாவது ஹாஃப் கொஞ்சம் நார்மல் தான் இருக்குது. பட் ஆக்டிங் எல்லாத்தோட ஆக்டிங் நல்லா இருக்குது. அதான் எல்லாம் அதில் நடித்த எல்லாரோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அது நம்ம எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. அவர் ரொம்ப வில்லனாக நடிச்சிருக்காரு. பட் எனக்கு அது பிடிக்கல அந்த இது. பட் நல்லா நடிச்சிருக்காரு. ஆமாம், அதான் சொல்கிறேன்ல, எல்லாத்தோட ஆக்டிங் நல்லா இருக்குது. பட் எல்லாம் செத்தனால இன்னும் கொஞ்சம் இதாகிடுச்சு. இல்லை, அவங்க முகத்தை காட்டல, பேக்கில் தான் காட்டினாங்க. பட் நல்லா இருந்தது. அதான் நல்ல ஹைலைட் சீன் மாதிரி ஃபஸ்ட்டு சீன் நல்லா இல்லை. ஃபேமிலி பார்க்கலாங்க, அதில் எதுவுமே கொஞ்சம் கூட ஒரு தப்பான இது கிடையாது. ஃபேமிலி கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு படத்தில் வந்து அவர் காமெடி இதுவாக பார்த்துருவோம். இந்த படத்தில் வில்லத்தனம்னாக்கா வில்லன்னு சொல்ல முடியாது. பட் அது கதைக்கு தகுந்த மாதிரி அவர் தலைவராக இருந்து பசங்களெல்லாம் வழி நடத்துகிற மாதிரி நல்லா இருக்குது. ஓகே, தேங்க்யூ. சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்குது. நான் எதிர்பார்த்துலாம் வரல. ஆரியா படம் நல்லா இருக்குன்னு வந்துச்சு வந்தேன். தியேட்டரில் வேறு படம் ஓட்டுவாங்களாம் ஓட்ட மாட்டாங்களா ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா எங்கேயுமே கூட்டம் இல்லை. பக்கத்து காசு தியேட்டரில் டவுட்டு. இங்கே வந்து பார்த்தா 10 பேர் தான் வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் சொல்லி 20 பேர் வந்ததுக்கப்புறம் தான் படம் ஓகே. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் 40 பேருக்கு மேலே வந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தவங்க அத்தனை பேருமே வந்து இந்த படத்துக்கு ஏன்டா கூட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுகிறாங்க. பேக் சைடு உட்காந்து ஆடியன்ஸும் சரி, என்ன கூட வந்த ஃப்ரெண்ட்ஸும் சரி, அந்தளவுக்கு படம் நல்லாயிருக்கு. இளைஞ பாஷை நல்லா தான் பேசியிருக்காரு சார். அதாவது சில இடத்துல கொஞ்சம் இது பண்ணியிருப்பார். சில இடத்துல வந்து அந்த யூஸ்வலாக பேசுகிற தமிழும் பேசியிருப்பார், இலங்கை இதுவும் பேசியிருக்காரு. ஸோ வந்து நல்லா தான் பேசியிருக்காரு. ஆரியாவோட அந்த தமிழ் அந்த ஸ்பீச் நாலேஜை விட்டுருங்க, அவர் நடிப்பு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பிடிச்சிருந்தா சார். வைலன்ஸ் தான் அதிகமாக பிடிச்சிருக்கு. ஃபைட் நல்லா பிடிச்சிருக்கு. அந்த இன்ட்ரோ பிளாக் சீன், மாடு சீன் வந்து பிரமாதமாக இருக்குது. வில்லன்னு சொல்கிறீங்களா? வில்லன்னு தான் அப்படி ஒன்றும் சூப்பர்லாம் சொல்ல முடியாது சார். நல்லா தான் நடிச்சிருக்காங்க. நடிகை கூட இருக்கிற ஒரு முதலமைச்சர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் தான் மெயின். நடிகை கூட தொடர்பு வச்சுருப்பார். அது வந்து கொஞ்சம் நல்லா அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்னொருத்தர் போலீஸ் அனுப்பார், பேர் மறந்துட்டேன். சுனில் சார், அவர் தான் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஏன்னா ஓப்பனிங் இன்ட்ரெஸ்ட்டாக ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் அவர் கூட இருக்கார். அவரோட கதாபாத்திரம் நல்லா இருக்குது. எனக்கு வந்து ஆரியா தான் சார் பிடிச்சிருக்கு. ஆரியாவுக்கு அப்புறம் நீங்கள் சொல்லணும்னா நம்ம கிருஷ்ணன் சார் கதாபாத்திரம் அவர் ரொம்பவே நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா பண்ணிங்க. அவர் ஓப்பனிங் அவரை காட்டும் போதே அந்த ஸ்மோக் சிகரெட் வாயில் வச்சுக்கிட்டு வருவார் பாருங்க, அதுவே ரொம்ப ஸ்டைலாக நல்லா பிரமாதமாக இருக்குது. இல்லை, வில்லனுக்கும் மாச என்ட்ரி இருக்குது, ஆரியாவும் மாச என்ட்ரி இருக்குது சார். ஓகேங்களா? ஆரியா நம்ம வந்து எந்த விதமாக குறை சொல்லக்கூடாது. ஆரியா நல்லா பண்ணியிருக்காரு. இதில் நான் இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் ஆரியா படம் நிறைய படம் பார்த்துருக்கேன். அவர் அதெல்லாம் பண்ணதை விட இதில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. மெயின் ஃபைட்டிங் சீன் வந்து ரொம்ப நல்லா ஃபிட்னஸாக பண்ணியிருக்காரு. நல்லா சார். அதனால தான் டவுட் இருந்தது எனக்கு. காமெடி எதுவும் இல்லையே, காதல் சீனுங்க ஒன்றும் இல்லையே, எப்படி இந்த படம் 2 ஹவர் வந்து நம்ம உட்கார முடியுமா அப்படிங்கிற மெயினில் இருந்தது. ஆனால் 2 ஹவர் எனக்கு போரே அடிக்கலைங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் லேகே இல்லை. அந்தளவுக்கு படம் நல்லாயிருக்கு. எதுவுமே இல்லை, நல்லாயிருக்கு படம். அதான் அவங்க இந்த தமிழர்களை பற்றி காட்டுறதோ, அதுக்கப்புறம் வந்து இந்த அரசியல்வாதிங்க தமிழர்கிட்ட எப்படி வேலை வாங்கிட்டு அதை துரோகம் பண்ணுறாங்க பாருங்கள்.
அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்தது கண்டி நமக்கு வந்து அந்த 2 hour நம்ம தலையில் மூஞ்சி சுளிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கை வைக்கணும் தோணல. ஒரு பெருசாக மதிக்கல. இந்த காமெடி சீனுக்கும் காதல் சீனுக்கும் ஒரு பெருசாக எங்களுக்கு தோணலை. பார்ப்பாங்க ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பார்ப்பாங்க. அதான் ஏற்கனவே எல்லா கடையும் சொல்கிறது தான். லோகேஷ் கனகராஜ் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக இவர் படம் பார்க்கலாம். அவர் தண்டத்துக்கே கஞ்சா ப்ரௌன் சுகர் இது அதை பற்றியே தான் காட்டுவார். ஸோ அதை பற்றி காட்டுறது விட இது இலங்கை தமிழர் நடந்த கொடுமையை பற்றி காட்டுறதுன்னு சொல்லும்போது அது நம்ம இன்னும் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது கண்டிப்பாக இந்த படத்தை வந்து 2K கிட்ஸ் ஆடியன்ஸுக்கு ஃபேமிலி பார்க்கணும். ஆமாம் சார். இல்லை நல்லா இருந்துச்சு சார். பிரபாகரன் சீன் வந்து உண்மையும் நல்லா இருந்தது. நான் அவர் பிரபாகரன் தான் வரான்ட்டு என்னால் அப்ரோச் பண்ணிட்டு வரும்போதே இது பண்ணிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இலங்கை பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக பிரபாகரன் சார் வராமல் இருக்க முடியாது. ஏன்னா அவர் தான் தலைவர். ஓகேங்களா, இதில் வந்து நல்லாவே காட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃபீலிங் இருந்தது. ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் ஷேடோவாக காட்டினாங்க. ஆனால் அவர் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது சார். எனக்கு கேட்டிங்கன்னா இந்த இலங்கை பிரச்சனையை வந்து இன்னும் கூட அதிகமாக காட்டிக்கலாம் சார். அந்த பிரபாகரன் சாரதையோ இன்னும் அதிகமாக காட்டியிருந்தாங்கன்னா, ஏன்னா இவங்கள மாதிரி நடித்த படத்தில் வந்து நமக்கு பிரம்மாண்டமாகிற படத்தில் இவங்கள பற்றிலாம் காட்டினாங்கன்னா கொஞ்சம் இன்னும் வெளியில் வரும். ஏன்னா இலங்கை காலங்கள் பிரபாகரன் பற்றிலாம் நிறைய காட்டியிருக்காங்க. பட்ஜெட் கம்மியான பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு அதெல்லாம் நமக்கு வந்து தெரியாமையும் போயிடும். ஆடியன்ஸுக்கு வராமையும் புது ஆர்டிஸ்ட்டுகளை போட்டு அப்படியே அமுங்கி போயிடும். இவங்கள மாதிரி படத்துலலாம் பெரிய நடிச்ச படத்தில் இது மாதிரி நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ மீடியா வந்திருக்கீங்க. நீங்கள் அடுத்த லெவலில் கண்டிப்பாக கொண்டு போவீங்க. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியும். படம் ஓவராலாக எல்லா ஆடியன்ஸுக்கும் கண்டிப்பாக படம் பார்த்து பிடிக்கிறேன்னு நினச்சி வந்தால் கூட இந்த படத்தை பார்த்தோன்னே பிடிச்சிடும். கண்டிப்பாக கம்பேக் ஆகும் சார். படம் ஆரியா கம்பேக் ஆகுதோ இல்லையோ படம் எடுத்தவங்களுக்கு கம்பேக் ஆகும். வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் கண்டிப்பாக இது வரும். அந்த சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட் ரோலு அந்த மலையாள நடிகர் பாருங்கள் கிறிஸ்டன் கதாபாத்திரமா அவர் நிறைய படம் நடிப்பார். புரியல. துரோகம் தான். துரோகம் யார் பண்ணுவாங்க? நம்ம தமிழன் தான் பண்ணுவாங்க. அதில் ஸ்ட்ராங்காக பண்ணிக்காங்க. நமக்கு விரோதி யாரும் எங்கேருந்து வர மாட்டாங்க சார். நம்ம தமிழே தான். நமக்கு நம்மளே தான் எதிரி. ஆமாம் சார். அதுதான் சார் ரொம்ப பாவமாக போயிடுச்சு. அவன் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு எனக்கு வந்து குழந்தையா குட்டியான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்து கவனம் இது பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் இந்த சுடுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணி அப்போ கூட வந்து கை காட்டி இது பண்ணுவாங்க சுடுங்கன்ட்டு. ரொம்ப அந்த சீன்லாம் நான் உங்களுக்கு அசால்ட்டாக சொல்லிட்டேன். அந்த சீன் தியேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. போஸ்வங்க நல்லா பண்ணிக்க சார். நல்ல வேலை போஸ்வங்க நான் பற்றி சொல்லவே இல்லை. கரெக்டு. போஸ்வங்க நல்லா பண்ணிக்க. ஆக்சுவலாக அவரும் நல்ல ஒரு மெயினான கதாபாத்திரம் தான். மெயின் ரோல் தான். ஏன்னா ஆரியாவை கூட இது பண்ணிக்கிறது எல்லாமே அவர் தான். ஸோ அவர் கதாபாத்திரம் நல்லாவே இருக்குது. அதான் சார் எல்லாருமே நல்லா பண்ணிக்காங்க. நம்ம அந்த கிருஷ்ணன் கதாபாத்திரம் கூட 4-5 வர ஃப்ரெண்ட்ஸ் ரோலு அவங்க ரோலு அவனை காட்டி கொடுக்குறான் பாருங்கள். அந்த பையனை இது பண்ணுவாங்க. எந்த காலேஜ் படிக்கிற பையனை வந்து கிண்டல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவன் கேட்க போகிறானோ அந்த பையன் தான் அவனை இது பண்ணுவான். ரயில்வே ஸ்டேஷன் அந்த சீன் தான் சொல்கிறேன். அவனை காட்டி கொடுக்குறது ஒரு தமிழன் தான். அந்த பையனும் தமிழன் தான். அதனால தான் சொன்னேன் நமக்கு விரோதி யாரும் இல்லை. நமக்கு நம்மளே தான் விரோதி. தமிழன் தான் விரோதி. புரியல சார். பயங்கரமாக காட்டிக்காங்க சார். ஐயோ அதாவது அந்த 4 பேரில் ஒரு ஃப்ரெண்ட் ரோல் இருப்பாங்க பார்த்தீங்களா. அதில் அந்த 4 பேரில் ஒரு ஃப்ரெண்ட் ரோலில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அவர் வயசான அம்மாவை காலில் மிர்ச்சி கட்டி சொல்லுவாங்க பாருங்கள். அது போய் அதை உழும்போது சதக்குன்னு குத்துறாங்க பாருங்க. அந்த சீன் வந்து எந்த படத்தையும் காட்டிக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு காட்டிக்காங்க நல்லா சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். என்ன நன்னோட தனிப்பட்ட முறையில் கருத்து நான் 2வது கூட பார்ப்பேன். நல்லா சூப்பராக நல்லா பண்ணிங்க. நல்லா இருக்குது. நல்லா தான் இருக்குது. வைலன்ஸ் ஜாஸ்தி. ஆர்யா நடிப்பார். நல்லா இருக்குது சார். வைலன்ஸ் நிறையா இருக்குது. மலையாள டப்பு. அதெல்லாம் ஓகே தான். ஆமாம்.